25 விற்கப்பட்ட லாப சதவீதத்தை காண்க. அதாவது some articles are bought at 2 for some articles are bought at 2 for 15 rupees and sold at 3 for 25 rupees. கெயின் பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் தான். இப்போ நம்ம திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து காஸ்ட் பிரைஸ் அப்போ 1 பார்ட்டிக்கல் வச்சுக்கலாம். காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 1 ஆர்டிக்கல், அதாவது ஒரு பொருளோட விலை எவ்வளவு சொல்லி பார்த்தது நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம், சிபின்னு வச்சுக்கலாம். அது வந்து 2 கொடுத்துருக்காங்க. அதாவது 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 ஆர்டிக்கல் ஈக்குவல் டு இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். ஆக்சுவலாக வந்து இந்த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 2 பாயிண்ட் வந்து 15 rupees கொடுத்துருக்காங்க. அப்போ 15x. ஓகே, அப்போ 2 பொருளோட அடக்கவில்லை 2CP ஈக்குவல் டு 15x. அப்போ நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ கேட்டா அப்போ CP ஈக்குவல் டு 15/2x அப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது இப்படி வச்சுக்கலாம். எக்ஸை போட்டாங்க வச்சுக்கலாம். ஆனால் வந்து அவங்க எக்ஸ் எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம எக்ஸ் தேவையில்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பொருள் வாங்கினா 2 பொருள் 15 ரூபாய்க்கு வாங்கிக்கிற மட்டும்தான் போட்டுருக்காங்க. அதனால நம்ம வந்து எக்ஸை எடுத்துடலாம். இதுல இருந்து எடுத்துடலாம், எக்ஸ் தேவையில்லை. ஓகே, அடுத்தாப்புல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பொருள்களின் விற்பனை விலை வந்து 25. அதாவது SP ஆஃப் 1 ஆர்டிக்கல் ஈக்குவல் டு, அது நமக்கு தெரியாது, எஸ்பின்னு வச்சுக்கோ இருக்கட்டும், எதுவுமே தெரியாது. ஓகே, அப்ப செல்லிங் பிரைஸ் ஆஃப் 3 ஆர்டிக்கல் வந்து 25 ரூபாய். அப்ப 3SP ஈக்குவல் டு 25. அப்ப SP ஈக்குவல் டு 25/3 இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது என்ன கொடுத்தாங்கன்னா கெயின் அப்படின்னு கொடுத்தாங்க, அதாவது லாபம். கெயின் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு வந்து 3 பொருளை விற்கிறது விலை வந்து, அதாவது 3SP ஈக்குவல் டு 25, அதாவது 25 is equal to, சாரி, இது வந்து கெயின் வச்சுக்கணும். இது நமக்கு இது வந்து ஃபார்முலா அப்படி எடுத்து வச்சுக்கணும். 2CP ஈக்குவல் டு 15 ரூபா. அதாவது 2 பொருள் வந்து 15 ரூபாய்க்கு வாங்கினது வந்து வாங்கியிருக்கோம், 3 பொருள் 25 ரூபாய்க்கு விற்றுருக்குறோம். அப்படின்னா இது நமக்கு என்ன கண்டுபிடிக்கும், கெயின்ல வந்து என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா SP மைனஸ் CP, இதுதான் ஃபார்முலா. 25/3 கழித்தல் 15/2, 2 கழிச்சுன்னு எடுத்தீங்கன்னா 6 கிடைக்கும். அப்போ இந்த பக்கம் 50 கிடைக்கும், இந்த பக்கம் 45 கிடைக்கும். 15/6 அப்படி சொல்லி நமக்கு கிடைக்கும். 15 கிடைக்குமா, சாரி 5/6 கிடைக்கும். இதுதான் செல்லிங் பிரைஸ், தான் கெயின் பர்சன்டேஜ். இப்போ கெயின் பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு கெயின் பர்சன்டேஜ் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கெயின் பர்சன்டேஜ் ஃபார்முலா நமக்கு தெரியும். கெயின் பை CP into 100. நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 15/2, அதாவது 2 பொருள்ல 15 ரூபாய்க்கு வாங்குறது நமக்கு அடக்க விலை. லாபம் இல்லை கிடைச்சிருக்கு, பெருக்கல் 100. இது மேல தலையிலே வாங்குறோம். அப்ப 5/6 இன்ட்டு 2/15 இன்ட்டு 100. இதை கட் பண்ணீங்கன்னா 1 3, இதை கட் பண்ணீங்கன்னா 3. அப்ப எத்தனை கிடைக்குது பாருங்க, 100/9. இது பண்ணி எடுத்தோம் அப்படின்னா 100 9 டிவைட் பண்ணா 1 9 9 மிச்சம் 1 10 கிடைக்கும். 1 9 9 மிச்சம் 1. அப்ப 11 1/9%.
இதுதான் அவர் கிடைச்ச லாபம். தேங்க்யூ.